டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த உடலோட ஆரோக்கியத்திற்கும் உடல் ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு நமக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் இந்த கொலஸ்ட்ரால் பிளட் சர்க்குலேஷன்ல இருந்து சரியா மெட்டபாலிசம் ஆகாத நிலையில என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில முக்கியமாக இந்த சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸ்ல வந்து தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயர்ல கொழுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர அது வந்து கொழுப்பு கட்டியாக நமக்கு உருவாகுது. சிலருக்கு தலையில வந்து நம்ம பார்ப்போம் ஸ்கேல்ப்ல தலையோட மேல் பகுதியில நமக்கு கொழுப்பு கட்டிகள் தெரியும். அது நாளடைவில் அப்படியே ஒரு சிலருக்கு இருக்கும், இல்ல பெருசாகிட்டே வர மாதிரி இருக்கும். இதுவே நமக்கு முதுகு பகுதிகள்லயோ இல்ல வயிறு பகுதிகள்ல கைகள்ல கால்கள்ல எல்லாமே நமக்கு கொழுப்பு கட்டி நிறைய பேருக்கு இருக்கும். பார்க்கும்போது ஒரு சிலருக்கு கட்டிகள் அப்படியே தெரியும். ஒரு சிலருக்கு எப்படின்னா இப்படி தொட்டு பார்க்கும்போது அங்கங்க முண்டு முண்டுகளாக நமக்கு வந்து தெரியும் உள்ள. ஸோ நெறைய பேருக்கு இந்த மாரி பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடங்கள்ல தொடை பகுதியிலோ, பின்னங்கால் பகுதியிலோ அப்படியே குண்டு குண்டா நமக்கு தெரியறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் வந்து உடல்ல இருந்ததுன்னா எப்படி நம்ம அத சரி செய்யலாம்? லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிகளை நம்ம உடல்ல இருந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக ஆனா கொஞ்ச நாட்பட்டு நம்ம வந்து மருந்துகள் சிகிச்சைகள் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆயில் மசாஜ்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உடல் முழுவதுமே இந்த கழிவுகள் தேங்கி தான் நமக்கு இந்த கொழுப்பு பிரச்சனையை உண்டாக்குது. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இந்த கொழுப்பு கட்டியை கலைப்பதற்கு இந்த தைல வகைகளை பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து அரக்கு தைலம் நமக்கு பயன்படுது. அடுத்தது கொடிவேலி தைலம். இந்த கொடிவேலி அப்படின்னு சொல்லக்கூடியது கேன்சர் வரைக்கும் இந்த மாதிரியான அபாயகரமான பிரச்சனைகளை வந்து வெளியேற்றுவதற்கு இந்த கொடிவேலி பிளம்புகோ ஜைலானிகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நமக்கு பயன்படுது. இந்த பிளம்புகோ ஜைலானிகா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயை இந்த மூலிகை எண்ணெயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதா நம்ம பார்க்குறோம். மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கழிவுகள் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேறத நம்ம பார்க்குறோம். அப்போ கழிவுகள் வெளியேறும் போது நம்ம என்ன பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொழுப்பு பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது. இப்போ நிறைய பேருக்கு இந்த கொடிவேலி எண்ணெயை பயன்படுத்தி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டிகள் நன்றாகவே கரைஞ்சிருக்கு. அதற்கு அடுத்ததாக நம்ம மருந்து முறைகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முக்கியமாக சுக்கு நமக்கு பயன்படுது. சுக்கை எப்படி பயன்படுத்தி இந்த கொழுப்பு கட்டிகளை கரைக்கலாம் அப்படின்னா தினமுமே 2 to 3 சிட்டிகை அளவு சுக்கு நம்ம எடுத்துக்கணும். சுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா தினமுமே 2 to 3 பிஞ்ச் சிட்டிகை அளவு சுக்க வெந்நீர்ல கலந்துக்கணும். இதனோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு நம்ம கலந்து டெய்லி காலையில குடிக்கணும். இந்த மாதிரி நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். சுக்கை பொறுத்த வரைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் கொழுப்புகளை வந்து முற்றிலுமாக வெளியேற்றுவதற்கு சுக்கு நமக்கு மிக சிறந்த ஒரு மருந்து மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இதுல நார் சத்தும் நிறைய இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இல்லாமலும் இது மூலியமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த சுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில வெது வெதுப்பான தண்ணீர்ல சுக்கு எடுத்து ஒரு 3 பிஞ்ச் அளவு சுக்கை போட்டு ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு நம்ம குடிச்சிடணும். இதுல இனிப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இனிப்பு சேர்த்தோம்னா பொதுவாகவே இனிப்பு சாப்பிட சாப்பிட நம்ம உடல்ல தசைகள் வலிமை அடையும். ஆனால் இந்த மாதிரி கொழுப்புகள் கழிவுகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று நம்ம உடல்ல சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா கொழுப்பு குறையறதுக்கு நம்ம சுக்கை பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி அதுக்கு அடுத்தது லிப்போமா இருக்குன்னா இந்த சுக்கையே நம்ம என்ன பண்ணோம் சுக்குவோட கொஞ்சம் சுண்ணாம்பு விட்டு வெந்நீர் விட்டு நல்லா கலந்து அந்த பொடியை நமக்கு இந்த சுக்கை நான் சொன்ன மாதிரி லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி மீது நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த வெந்நீர் ஒற்றடத்தை நம்ம கொடுக்கணும். வெந்நீர் ஒட்டடம் கொடுக்க கொடுக்க நம்ம உடல்ல தேவையற்ற இந்த கொழுப்புகள் சேர்ந்து இருக்கு இல்லைங்களா லிப்போமா அப்படின்னு சொல்றோம். இந்த கொழுப்பு கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு நிறைய மருந்துகள் பெருமருந்து வகைகளும் இருக்கு. அதனோட சேர்த்து எடுக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா லவங்காதி சூர்ணம் நமக்கு பயன்படுது.
பொதுவாக உடல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலியை குறைப்பதற்கு நமக்கு இது பயன்படுது. முக்கியமா இந்த லவங்காதி சூரணம் அப்படின்ற மருந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து காலை, இரவு 2 வேளையும் வெந்நீர்ல கலந்து குடிக்கும்போது, நம்ம உடல்ல அதிகப்படியாக இருக்கக்கூடிய கொழுப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாரி கொழுப்பு கட்டிகளா இருக்கட்டும், இது கரைய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம நெறைய கிரீம்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கிரீம்ஸ் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, அது சரியா குறையலன்னா, நம்ம இந்த சித்த மருந்துகள் நான் சொன்ன இந்த ஹோம் ரெமிடிஸ நீங்க நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். இதற்கு நமக்கு சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிமதுரம் முக்கியம். இத சேர்த்து நம்ம சாப்பிடணும். சுக்கோட சில நேரங்கள்ல அதிமதுரம் சேர்த்து எடுக்கும் பொழுதும் ஒரு நல்ல பலன். ஏன்னா, அதுலயுமே அதிகமான ஃபைபர் கன்டென்ட் இருக்கிறதுனால, மோஷன் கம்ப்ளைண்ட் இல்லாம நமக்கு பாதுகாக்கும். நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமான மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா, நெறைய பேருக்கு மேல் பகுதியில லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் வர ஆரம்பிச்சிடும். இத நம்ம தடுக்கணும் அப்படின்னா, மிளகு கருப்பமும் பயன்படுத்தலாம். நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய் வகைகள பாதியாக குறைச்சிடணும். எண்ணெயால் பொரித்த, வறுத்த உணவுகள டோட்டலா அவாய்ட் பண்ணணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா, தினமும் காலையில ஏதாவது ஒரு ஹெர்பல் டீ மாதிரி, ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாம். இல்ல நான் சொன்ன கஷாய வகைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா நெறைய பேர் என்கிட்ட சொல்றது, ஷோல்டர்ல, ஃபேஸ்லலாம் நல்லா வெளில எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய இடங்கள்ல இருக்கு. அத நம்ம சரி பண்ணோம்னா, இந்த வழிமுறைகள நிச்சயமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடிவேலி எண்ணெய நம்ம பயன்படுத்தி வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுத்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிப்போமா கொழுப்பு கட்டியோட சைஸ் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பதிவு கொழுப்பு கட்டி இருக்கு, அது எப்படிங்க வெளியேற்றணும் தெரியாம யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.